சில மனுஷங்களை பார்த்தீங்கன்னா பணம் நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் அதை செலவு பண்ணி வாழ மாட்டாங்க, மற்றவங்களுக்கு பகிர்ந்தும் வாழ மாட்டாங்க. கடைசியில் அந்த பணத்தை வேற யாரோ அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் அப்படின்ற ஒரு பழமொழியில எழுதிட்டு போயிட்டாங்க. இது பணம் கொடுக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்ல வரலைங்க, பணம் நம்ம வாழ்க்கையை ஆளக்கூடாது அப்படின்னு சொல்ல வருது. சைக்காலஜியில இதை லாஸ் அவர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேருக்கு பணம் சம்பாதிக்கிற ஆசையை விட பணம் குறைஞ்சிடுமோ அப்படின்ற பயம் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் தனக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க, உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, குடும்பத்தை கூட வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, யாருக்குமே உதவி செய்யணும் அப்படின்றத நினைக்க கூட மாட்டாங்க. ஏன்னா செலவாயிடுமோ அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை வாழாம தள்ளி போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை அப்படின்றது யாருக்காகவும் காத்திருக்காது. ஒரு நாள் அவங்க சேர்த்து வச்ச பணம் கூட அவங்களோட தான் இருக்காது. அதை உறவினர்கள் பிரிச்சுக்கலாம், ஏதாவது ஒரு வழக்கு போட்டு அதை எடுத்துக்கலாம், இல்ல அவங்களுக்கே தெரியாம யாரோ ஒருத்தங்க அனுபவிச்சுக்கலாம். இதுல நாம நோட் பண்ண வேண்டிய, யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பணத்தை சேர்த்த மனிதர்களை மக்கள் சில வருஷம் தான் நினப்பில் வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பணத்தால் ஒருத்தருக்கு படிப்பு கிடைச்சிது அப்படின்னா, ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு உயிர் வாழ்ந்துச்சு அப்படின்னா, அந்த மனுஷனை தலைமுறையாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. பணத்தை சேர்க்கறது தப்பு இல்லைங்க, ஆனால் அந்த பணத்தை மட்டுமே சேர்த்துட்டு நல்ல மனிதர்களை சேர்க்காம விடுறது தான் தப்பு. ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். நம்ம பகிராததை ஒரு நாள் யாரோ எடுத்துக்குவாங்க, ஆனால் நம்ம பகிர்ந்ததை மட்டும்தான் என்னைக்குமே நம்ம பேரை வாழ வைக்கும். யோசிப்போம். இது நிருநிப்ஸ். நன்றி.